ஓகே, இந்த இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸல் டியூட்டோரியலில் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் பண்ணுற நிறைய ஷார்ட்கட்லேருந்து லிமிட்டடான ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட்டை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஷார்ட்கட்டெல்லாம் புதுசு, ஏதாவது ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்னா அது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். எல்லாமே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னா ஒரு லேர்னிங்காக ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா டெஃபினெட்லி நீங்கள் லைக் பண்ணுறது எங்களுக்கு நல்லது, ஷேர் பண்ணுறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நல்லது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. நிறையா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, ஷார்ட்கட்டை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் அதை உங்களுடைய ஒர்க் என்வாயன்மெண்ட்டில் ஒரு ஒர்க்கை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அடிக்கடி பண்ணுற ஒரு ஒர்க்கை ஷார்ட்கட்டில் பண்ணும் பொழுது அது ஃபாஸ்ட்டாக முடியும். ஸோ வென் யூ வாண்ட் டு டூ சம் ரிப்பீட்டட் டாஸ்க் அகைன் அண்ட் அகைன், இந்த ஷார்ட்கட் உங்களை குயிக்காக பண்ண வைக்கிறதுனால அந்த ஒர்க்கு ஃபாஸ்ட்டாக முடிகிறத தாண்டி நீங்கள் இதுக்காக டைமே செலவழிக்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த வேலையை பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே உங்கள் கை அந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணி முடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. முதல்ல என்ன மாதிரியான ஷார்ட்கட்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. நம்ம பார்க்க போகிற ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக எக்ஸலில் மேண்டேட்ரியாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சில ஷார்ட்கட் அப்படின்னா இந்த லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் சொல்லலாம். இப்போது இந்த டாக்குமெண்ட்டை நான் டைப் பண்ணி க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா Ctrl N அப்படின்னு நான் கொடுக்கும் பொழுது புது டாக்குமெண்ட் வரும். ஒருவேளை நார்மலாக ஃபைல் நியூ போயிட்டு இதை கிளிக் பண்ணி நம்ம ஒரு நியூ டாக்குமெண்ட்டை கிளிக் பண்ணுறது, க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை விட குயிக்காக வேணும் பொழுது நான் இப்போ Ctrl N ப்ரெஸ் பண்ணிட்டேன். பண்ண உடனே எனக்கு ஒரு புது எக்ஸல் ஒர்க் புக் க்ரியேட் ஆகிடுச்சு. நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி Ctrl N இஸ் தி ஷார்ட்கட் டு க்ரியேட் அ நியூ ஒர்க் புக் இன் யுவர் எக்ஸல் ஃபைல். நெக்ஸ்ட்டு, நியூவை க்ரியேட் பண்ணுற ஷார்ட்கட் மாதிரியே ஓப்பன் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஒருவேளை நீங்கள் க்ரியேட் நிறையா ஃபைல் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைல் போய்ட்டு ஓப்பன் அப்படின்றத கிளிக் பண்ணி எந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ண நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணுவீங்க. இல்லைனா ப்ரௌஸ் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ஃபைலை நேவிகேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி யூஸ்வலாக பண்ணுவீங்க இல்லையா? அதை கிளிக் பண்ணி பண்ணாமல் Ctrl O அப்படின்னு நம்ம ப்ரெஸ் பண்ணும் பொழுதே இந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். டைரெக்டாகவே நீங்கள் ஓப்பன் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ரொம்ப பெரிய பெனிஃபிட் கிடையாது இந்த O அப்படின்றதுக்கு. இருந்தாலும் இது ஒன் ஆஃப் த ஷார்ட்கட்ஸ், நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஷார்ட்கட். Ctrl O இஸ் ஃபார் ஓப்பனிங் அ நியூ ஃபைல். ஓகே, நீங்கள் சேவ் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். அடுத்தது, நியூ டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோம், ஓப்பன்லாம் பண்ணுவோம். பண்ணுற இந்த டாக்குமெண்ட்டை எப்படி சேவ் பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இது ஒரு பேசிக்கான ஷார்ட்கட். நிறைய பேர் இதை யூஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் Ctrl S அப்படின்ற நீங்கள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் டாக்குமெண்ட் சேவ் பண்ணப்படும். சேவ் பண்ணாமையே ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா என்ன ஆகும்? டாக்குமெண்ட் கரப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம் பவர் லாஸ் ஆகுதுன்னும் பொழுது அது சேவ் பண்ணாமல் க்ளோஸ் ஆகிடும். அப்போ டேட்டா லாஸ் ஆகும். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது அடிக்கடி Ctrl S கொடுத்து சேவ் பண்ணுறது நல்லது. ஆல்ரெடி சேவ் பண்ணப்பட்ட ஒரு டாக்குமெண்ட் Ctrl S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகும். சேவ் பண்ணாத புது டாக்குமெண்ட்டை நீங்கள் Ctrl S கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்? அது எந்த ஃபைல் நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு கேட்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணுறதும் முக்கியமான ஒரு ஆக்ஷன் இன் எக்ஸல். அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஷார்ட்கட் தான் Ctrl S. அடுத்தது Ctrl F2 அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும் பொழுது என்ன பெனிஃபிட் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டாக்குமெண்ட்டை Ctrl S கொடுத்தா அதே நேம்லேயே சேவ் ஆகும். ஒருவேளை நான் F12 அப்படின்ற ஷார்ட்கட்டை ப்ரெஸ் பண்ணும் பொழுது இந்த ஃபைலையே இன்னொரு நேமில் சேவ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விண்டோ ஓப்பன் ஆகிடுது. நான் டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபைல் இன்னொரு நேமில் சேவ் ஆகும். இதை சேவ் அஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். சம்டைம் உங்களுக்கு ஒரே ஆக்ஷனை மல்டிபிள் ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ண முடியும். பட் நார்மலாக F12 இஸ் ஃபார் சேவ் அஸ். அடுத்த ஷார்ட்கட்டு, டாக்குமெண்ட்டெல்லாம் க்ரியேட் பண்ணுறோம், சேவ் பண்ணுறோம், நியூ எல்லாமே தெரியுது. பட் டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாக ஃபைல் போயிட்டு பிரிண்ட்டை கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் இதில் உள்ள விஷயங்களை கிளிக் பண்ணி ஒரு 3-4 ஸ்டெப்பு பண்ணி தான் பண்ண முடியும். பட் இங்கே Ctrl Pனாலே அந்த விண்டோ ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பிரிண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஈஸி. ஷார்ட்கட் ஃபார் பிரிண்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். Ctrl Pன்றது ஷார்ட்கட் ஃபார் பிரிண்ட். தென் ரொம்ப முக்கியமாக இந்த டாக்குமெண்ட்டை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யூஸ் பண்ணி முடிச்சுட்டு சேவ்லாம் பண்ணிவிட்டேன். க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னும் பொழுது ஃபைல் போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்க. இது ஒரு நார்மல் மெத்தட் இல்லையா? பட் மேனுவலாக பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஷார்ட்கட் மூலமாக பண்ணணும் அப்படின்னா Ctrl W அப்படின்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ண உடனே அந்த ஆக்டிவ் விண்டோ க்ளோஸ் ஆகிடும். எக்ஸல் அப்ளிகேஷனே க்ளோஸ் ஆகலை,
ஓப்பன் பண்ணி நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த அந்த ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் ஃபைலை திருப்பி ஓப்பன் பண்ணிடுறேன், ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ Ctrl W இஸ் டு க்ளோஸ் த கரண்ட் எக்ஸல் ஃபைல். ஓகே, எக்ஸல் ஷீட். ஏன்னா அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகாது, அந்த உள்ளே இருக்கிற அந்த ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகும். வேணும்னா திருப்பி நீங்கள் வேறு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட் எக்ஸல் க்ளோஸ் ஆகாமல் அந்த ஆக்டிவ் ஃபைல் மட்டும் க்ளோஸ் ஆகுறதுக்கு Ctrl W. அடுத்த ஷார்ட்கட், இந்த ரிப்பன் இருக்குது இல்லையா, சம்டைம் உங்கள் ஸ்பேஸை வந்து இந்த ரிப்பன் ரொம்ப ஆக்குபை பண்ணிக்குது, எனக்கு நிறைய இடம் இல்லை, இந்த ரிப்பன் வேண்டான்னு தோணும் பொழுது நீங்கள் டபுள் கிளிக் பண்ணால் அந்த ரிப்பன் மேலே போயிடும். ஸோ இங்கெல்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். திருப்பி வேணும் பொழுது டபுள் கிளிக் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். ஆனால் இதை கிளிக் பண்ணி வர வைக்கிறத விட ஈஸியாக ஏதாவது மெத்தட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா Ctrl F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது மேலே போயிடும். தென் நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒர்க் பண்ணலாம். திருப்பி உங்களுக்கு டேப் பார்க்கணும், அதில் ஏதாவது ஆப்ஷனை எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா Ctrl F1. இது நான் அடிக்கடி யூஸ் பண்ணுற ஷார்ட்கட். Ctrl F1 இஸ் ஃபார் ஷோ ஹைட் யுவர் ரிப்பன். ஓகே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட் எல்லா இடத்துலையுமே இந்த ஷார்ட்கட் எல்லாமே ஜென்ரலாகவே சேமாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஒரு ஆக்ஷனை நான் தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன், ஒரு விஷயத்த ஐயோ டெலீட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்கும் பொழுது டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா அன்டூ அப்படின்னு இருக்குது, ரீடூன்னு இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணோன்னா திரும்பி வந்துடும். ஆனால் இதை நம்ம அடிக்கடி இந்த விஷயத்த பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை தெரியாமல் தப்பு பண்ணிவிடுவோம், அதை வந்து திருப்பி நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கும் பொழுது அன்டூ அப்படின்றத நம்ம இங்கே கிளிக் பண்ணாமல் Ctrl Z பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டெலீட் பண்ணப்பட்ட அந்த கண்டென்ட் திரும்பி வரும். இல்லை திரும்பி வந்துருச்சே, இது எனக்கு வேண்டாமே, திருப்பி பின்னாடி போகணும் அப்படின்னா Ctrl Y. ஸோ Ctrl Z, Ctrl Y, அன்டூ, ரீடோ பண்ணுறதுக்கான ஷார்ட்கட். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜென்ரலான ஷார்ட்கட். எக்ஸலில் மட்டும் இல்லாமல் வேர்ட்லேயும் பவர் பாயிண்ட்லேயுமே இந்த ஷார்ட்கட் இப்படியே தான் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அதர் தேர்ட் பார்ட்டி டூலில் கூட நீங்கள் இப்போ பார்த்த ஒரு 7-8 ஷார்ட்கட்டு காமனான விஷயமாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கட்டாயம் அந்த ஷார்ட்கட் அவங்களுக்கு புரியும் நம்புகிறேன். இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு சில கிளாஸஸில் இன்னும் நிறைய ஷார்ட்கட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.